ஒரு நாளைக்கு தேவையான 15 மில்லிகிராம் இரும்புச்சத்து கிடைக்கணும்னா நம்ம 1.25 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிடும். ஒவ்வொரு நாளும் 1.25 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிட முடியுமா? நாம் சாப்பிடக்கூடிய எந்த உணவா இருந்தாலும் உனக்கு சத்து கொடுக்கறதை தாண்டி, உன் பசியாற்றுவதை தாண்டி, உன் ருசிக்கு தாண்டி அந்த உணவு ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு நலம் பயக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அது உங்களுடைய அன்றாட உணவாக இருக்கும். அப்படி இல்லாத எந்த உணவும் நமக்கு தேவையில்லை. பீஸால அப்படிதான் வருதா? பேருக்கே பீஸா தேவையா? அப்படிங்கிற பேரை பார்த்தாலே அதை வாங்கிக்கிறான். எங்க டெம்பரோ மேண்டிபிள் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த ஜாயிண்ட் அதுவே உடையிற மாதிரி வாயை குழந்து அதை வாய்க்க வச்சுட்டீங்கன்னா இருப்போம். ஏண்டா அது நமக்கு எந்த வகையிலேயாவது உடலுக்கு நல்லது போட முடியுமா? காலை உணவு அப்படிங்கிறது அதுக்காக நிறைய பேர் இப்ப சார் நானும் அப்படி கிடையாது சார், ஒரு 5 இட்லி, ஒரு கட்டி சட்னி, ஒரு கூட சாம்பார், இதுதான் சார் தினம் காலையில நான் சாப்பிடுறேன். தேவையில்லை. 40 வயதுக்கு மேல எவரும் இந்த சாப்பாட்டுக்கு போனா குட்டி குழந்தைகளுக்கு இட்லி போல மிகச்சிறந்த உணவு கிடையாது, சந்தேகமே இல்லை. ஆனா வளர்ந்த நபர்கள் ஒரு 40, 45, 50 ஆயிடுச்சு அப்படின்னா நம் காலை உணவுல நிறைய காய்கறி கொண்டு நிறைய, அதாவது நீங்க சூப்பா சாப்பிடுவீங்களா, ஸ்மூதியா சாப்பிடுவீங்களா எடுத்துக்கொள்ளலாம். நல்ல 2 முட்டை ஆம்லெட்டாவோ வேக வைத்தோ, கொஞ்சம் ஒரு கைப்பிடி நிலக்கடலை, ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பு, இது போது காலை உணவு. சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது, அதுதான் ஃபுட்டு. காலை உணவு அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மதிய உணவு சாப்பிடும் போது ஒரு ராஜ்கிரண் ஒரு படத்தை இப்படி குமிச்சு வச்சு மேல குழம்பு விட்டு ஐங்கறி மாதிரி உணவுல அப்படி சாப்பிடக்கூடாது. இனிமேல் காய்கறிகள் தான் முதல்ல பரிமாறப்படணும் தட்டுல. காய்கறிக்கு சோறை தொட்டு சாப்பிடணும். இன்னொரு பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்க வீட்டுல சோறு எடுக்கிற அன்னக்கரண்டி இருந்தா 3 தடவை தலையை சுத்தி வெளியே எரிச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்த்தா எனக்கு பார்த்தா ஒரு பொக்லைன் எந்திரம் மாதிரியே இருக்கும். சாதத்தை பாளமா எடுத்து வச்சு அதுல குழம்பு ஊத்தி, ரசம் போட்டு, புளி குழம்பு ஊத்தி, மோர் ஊத்தி அப்படிலாம் எடுத்து சாப்பிட வேண்டாம். சோறு கொஞ்சமா தான் எடுக்கணும், மிக குறைவாகத்தான் எடுக்கணும். அந்த எடுக்கிற சோறும் மாப்பிள்ளை சம்பாவாவோ, காடைக்கரணியாவோ, கருப்பு கவுனியாகவோ, தூய மல்லி சம்பாவாகவோ இருக்கலாம். அப்படியான பாரம்பரிய அரிசியை வச்சுக்கிட்டு புலாவோ காய்கறிகளோ அதை நிறைய எடுத்துக்கொண்டால் சர்க்கரை வியாதி பத்தின பயம் அவசியமே இல்லை. நண்பர்களே, நெடு நாளாக நமக்கு கொழுப்பு உணவுகள் மீது நம்ம ஒரு பயம் இருந்துச்சு. எண்ணெய்னா ஆபத்து, நெய்யின்னா ஆபத்து, கொழுப்புனா ஆபத்து. இப்ப உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க தெரியுமா? கொழுப்பு பரவாயில்லப்பா, கருநீரகம் என்கக்கூடிய கார்போஹைட்ரேட் தான் பிரச்சனை அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டான். சோ கொழுப்பு நமக்கு தேவையான அளவுல, அதுக்காக சாப்பிட்டு விட்டாரு பாரதிதாசன் கொழுப்பு விளக்குல எழுதியிருப்பார். அப்படி நெய்யை ஊத்துனா புறங்கை வழியா வழியணும், அதை நக்கி சாப்பிடணும். அப்படிலாம் சாப்பிடாதீங்க, அதுவும் சேச்சுரேட்டட் ஃபேட் தான். அப்படி வேண்டாம். ஆனால் நல்ல கொழுப்பை எடுக்கலாம். அதுக்கேற்ற அளவுக்கு உடலுக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கிற மாதிரியான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். நல்ல உடல் பயிற்சி, அதோட சேர்த்து சரியான அளவுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய காய்கறிகள், புலால் உணவு, குறிப்பா புலால்ல மிகச்சிறந்தது மீன்கள். நல்ல மீன் உணவு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த மீன் கறி செய்யறதுல உப்பை போட்டு எக்கச்சக்கமா உப்பு, எண்ணெய், காரம், புளிப்பு, தயிர் அப்படி பண்ண வேண்டாம். அதுல சேரக்கூடிய மற்ற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மிக அதிக அளவுல எண்ணெயும் மிக அதிக அளவுல காரமும் உப்பு நிறைய இருந்ததுன்னா அந்த மீனுடைய பயன் கிடைக்காம போய். சரியான மீன் உணவு, சரியான காய்கறிகள் உணவு நம்மளுடைய மதிய வேலை உணவாக இருக்கிறோம். இரவு சாப்பாடு என்பது தயவு செய்து நம்மளுடைய இதான் ரொம்ப முக்கியம். இந்த இரவு உணவு 6:30 மணி 7 மணிக்கு தயவு செய்து முடித்து விடணும். 7 மணிக்கு மேல நம்ம இரவு உணவு எடுக்கிறதா இருந்தா ஒரு சின்ன ஆபத்து இருக்கு எல்லாருக்குமே. சார் நான் 10:30 மணிக்கு அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் அந்த சாப்பாடை சாப்பிடுவேன் எங்க வீட்டுல அப்படின்னு அந்த சீரியல் முன்னாடி இருந்து அங்க ஒரு முக்கால் எழுதத்துல ஏதாவது பண்ணிட்டு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட ஒரு பழக்கம் தான் வியாதிகள்ல பல பிரச்சனை. நம்ம உணவு 6:30 7 மணிக்கு ஒரு எளிய உணவாக இரவு உணவு இருக்கணும். அந்த இரவு உணவுல சக்கரை வியாதியோ ரத்த கொதிக்கோ இருப்பவங்க ஒரு சிறுதானியத்துல அதை மாதிரி சாப்பிடணும். தோசை இல்ல, நல்லா புடிச்சுக்கணும். நிறைய பேர் சிறுதானியம்னாலே கம்பு, சோளம், வரகு சாம் எல்லாம் சாப்பிடுவோம் சார். எல்லாத்தையும் அரைச்சு ஒரு மாவாக்கி அதுல கொழுக்கட்டையோ, அதுல ஒரு தோசையோ, அந்த தோசைக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, கட்டி சட்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சார் இறக்குது அப்படிப்பாங்க. அது சிறு குழந்தைகளுக்கு ஓகே. 50 வயது 45 வயதுக்கு மேற்பட்டவங்க பெரும்பாலும் சிறுதானியங்களை பொங்கலாவோ கூட்டுச்சோளாவாக வச்சு சாப்பிட முடியும். அந்த தானியம் உடைந்துச்சுன்னா, மாவு ஆயிடுச்சுன்னா, அரிசி மாவு எவ்வளவு வேகமா அப்சார்ப் ஆகுமோ அதே மாதிரி அப்சார்ப் ஆக ஆரம்பிச்சு.
ஒரு சில நன்மைகளை தவிர எல்லா நன்மைகளும் தானியங்களினுடைய நன்மைகள் வேணும்னா அதனுடைய முழுமைத்தன்மையோடு எடுக்கணும். இது நல்ல ஒரு டேக் ஹோம் மெசேஜா வச்சுக்கொள்ளுங்க. 2 விஷயத்தை சிறுதானியத்தில் நான் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, அதை மாவாக்கி பெரியவர்கள் சாப்பிட வேண்டாம். உங்க வீடு குட்டி பிள்ளைங்க இருக்கா, அவங்களுக்கு கொடுங்க, கஞ்சி கொடுங்க, கொழுக்கட்டை கொடுங்க, இடியாப்பம் கொடுங்க. 40 வயதுக்கு மேலையா வரகரிசி சோறுல குழம்பு ஊத்தி சாப்பிடலாம். அவங்க ஔவையார் சொன்னாங்க. ஔவையார்கிட்ட ஒரு மன்னர் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா ஒரு மிகச்சிறந்த உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே ஔவையார் சொன்னாங்களாம், வரகரிசி சோறும் வழுதுணங்காயும் மொர வேற புளித்த தயிரும் தா. ஔவை பாடல இருக்கு. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? வழுதுணங்கானா என்ன தெரியல, நம்ம ஒரு 4 கோயில தெரியும். வழுதுணங்கானா கத்திரிக்காயுடைய இன்னொரு அந்த மூத்த பெரியப்பான்னு வச்சுக்கோங்களேன். வழுதுணங்கா மொர வேற புளித்த தயிர் வரகரிசி, இந்த 3 தான் காமன் மேனுடைய ஃபுட்டா இருக்கு. அப்ப நம்மளும் வரகரிசி சோறு வச்சு வழுதுணங்காயோ இல்ல வேற என்ன காயோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெள்ளை அரிசிக்கு பதிலா இந்த அரிசியை பயன்படுத்துறது நல்லது. மாவாக்கி பயன்படுத்துவது நமக்கு வேண்டாம். நண்பர்களே, ஒரு விஷயத்திலும் உணவுல நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஒரு காலத்துல சொன்னாங்க, கம்ப்யூட்டர் தெரியாதா, யூ ஆர் இல்லிட்ரேட் அப்படின்னா. இல்லைன்னு போய் எனக்கு மெயில் தான் அனுப்ப தெரியாதுங்க, எனக்கு ஒன்றும் அதுல கம்ப்யூட்டர்லாம் தெரியாதுன்னா யூ ஆர் இல்லிட்ரேட் கம்ப்ளீட்டா. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, உணவை பற்றிய அறிவு, அடிப்படையான அறிவு நமக்கு தெரியலன்னா we are also illiterate. நம்ம பிஹெச்டி படிச்சிருக்கலாம், டாக்டர் இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம். எனக்கெல்லாம் அதுல ஒன்றும் தெரியாது. எனக்கு கொடுப்பாங்க, நான் சாப்பிடுவேன். இல்ல யாராவது தோனி சொன்னா இல்ல விராட் கோலி சொன்னாங்கன்னா அவங்க வாங்கி சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா we are fools, we are illiterate. எப்படிப்படி நம்மளுடைய அத்தனை பேரும் நமக்கு பரிமாறப்படக்கூடிய உணவுகளை நமக்கு முன்னால் இது நல்லதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்றத அதெல்லாம் கூட முக்கியம். என்னன்னா, இந்த வாட்ஸ்அப் வாந்தி பேதி நோய் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப்ல எவனாவது வாந்தி எடுத்தானா அதை அள்ளி எடுத்து அவன் போட்டிருக்கான், உடனே 5000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்றது, அதுக்கப்புறம் இவன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வாங்கி எடுக்கிறது. தயவு செய்து அப்படி எடுக்க வேண்டும். தகவல் வேறு, அறிவு வேறு. இதுல வர்றது தகவல், இணையத்துல பார்க்கறது தகவலா மட்டும் பார்க்கணும். அதை அறிவுன்னு நினைக்க நீங்க முட்டாள் கூட்டமாக நம்ம ஆகி தகவலா வர்றதுல இது சரியா? சிவராமன் போட்டிருக்கேன், அவர் சொல்லியிருக்காரு, அவர்தான் சொன்னாரா, இது அவர்தான் சொன்னாரு, அவர் பேர எழுதியிருக்கானா அப்படின்னு யோசிக்கிறோம். தகவலாக பார்த்து அது அறிவா என்று யோசிச்சு நம்முடைய ஒரு வேளை உணவையை நம்ம மிகச்சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, இன்றைக்கும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 50% மேல இரும்புச்சத்து குறைவா இருக்கு. 52% மக்கள் பள்ளி குழந்தைகள்ல, அரசு பள்ளி குழந்தைகள 50% அனிமிக்கா இருக்காங்க. எவ்வளவு வளர்ந்து வரக்கூடிய மாநிலம், எவ்வளவு தூரம் எல்லா உணவும் கிடைக்கிறதுக்கான ஒரு அனிமியா, ரத்த சோகை, அதை நம்மால் குணப்படுத்த முடியலையா? என்னன்னு பார்த்தா, இந்த ஓடி நம்மளுடைய உணவு கூட்டத்தை தொலைத்ததுனால இரும்புச்சத்தை இருக்கக்கூடிய பல பொருட்களை நம்ம உணவுல இழந்துட்டோம். இரும்புனா வெறும் இரும்பு மட்டும் இல்ல, அதுக்கு விட்டமின் சி வேணும், ஃபோலிக் ஆசிட் வேணும், பீட்ரோல் வேணும். இதெல்லாம் நல்லா இருந்தாதான் இரும்பு உள்ள அப்சார்ப் ஆகும். அது இல்லாம வெறுமனை இரும்பு தான் வராது. பல பேர் சொல்றாங்க, சார் நான் தினம் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுறேன் சார். ஆமாண்டா, பேரிச்சம்பழம் மிகச்சிறப்பு தான், நல்லதுதான். ஒரு நாளைக்கு தேவையான 15 மில்லிகிராம் இரும்புச்சத்து கிடைக்கணும்னா நம்ம 1.25 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிடும். ஒவ்வொரு நாளும் 1.25 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிட முடியுமா? நான் தினம் சார் ஒரு ஸ்பூன் முருங்கைக்கீரையை சூப்ல போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்படி கிடையாது. தகவலை அவனுக்கு தகவல் வந்திருக்கு, பேரிச்சம்பழம் இரும்பு சத்து இருக்கு தகவல், முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்கு தகவல். ஆனா அறிவு என்ன தெரியுமா? முருங்கைக்கீரை பொரியலா சாப்பிட்டு 150 கிராம் சாப்பிடணும். பேரிச்சம்பழத்தை தினம் எடுத்துக்கொண்டு இருக்கணும். 1 பழமா 2 பழமா நீங்க தினம் எடுத்துக்கொண்டு இருக்கணும். சோ ஒரு சும்மா கடையில விற்கிற மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு இல்ல பொடியை நான் அடியில கலந்து சாப்பிட்டு இரும்பு வந்துருச்சு வராது. ஒரு உணவுக்குள்ளேயும் ஒரு குட்டி கூறுகளா இருக்கும். ஒரே உணவுல எல்லாம் கிடைக்காது. நம்மளுடைய உணவுல டைவர்சிஃபைடு ஃபுட் இருக்கணும், நிறைய புரதச்சத்து இருக்கணும், நிறைய குழம்பு சத்து இருக்கணும், நிறைய கீரைகள் இருக்கணும், காய்கறிகள் இருக்கணும். இவ்வளவு சேர்ந்து இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு அடிப்படையான தேவைகள் உள்ள எல்லா விஷயங்களும் போட்டே இருக்கு.